அது ராஸ்பெரி பி பிக்கோல சேவ் ஆயிருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த லேப்டாப் உங்களுக்கு தேவைப்படாது. ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே இதை வந்து நம்ம வந்து பவர் சோர்ஸ் அவுட்ல வெளியே இருந்து ஒரு பவர் சோர்ஸை யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம ஒரு ஸ்டிக்கு கூட கனெக்ட் பண்ணி ஸோ இதை நம்ம வந்து ஒரு பிளைன் ஸ்டிக்காவே நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு ஸ்மார்ட் பிளைன் ஸ்டிக்காவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த கோடை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ரன் பண்றேன். ரன் பண்ணா இங்க பஜர் வந்துட்டு உங்களுக்கு சவுண்ட் கொடுக்குறது உங்களுக்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து கொஞ்சம் தள்ளி போயிடுறேன். ஸோ இப்போ என்ன பாக்குதுன்னா பஜர் ஆஃப் ஆயிருச்சு. ஸோ இப்போ நான் அகைன் கையை இங்க மேல கொண்டு போனோம்னா உங்களுக்கு இந்த பஜர் சவுண்ட் வர்றது தெரியும். கையை நான் மேல கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போனோம்னா அந்த பஜர் சவுண்ட் போயிருது. அகைன் நான் திரும்ப கையை பக்கத்துல கொண்டு வந்தேன்னா இந்த பஜர் சவுண்ட் வருது. ஆக்சுவலா இங்க 100 சென்டிமீட்டர்ஸ்க்குள்ளக வந்துட்டு எந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்தாலும் அதை நம்ம இண்டிகேட் பண்ண சொல்லி அங்க நம்ம வந்துட்டு இது கொடுத்துருக்கோம், ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் இங்க ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கு. இதை வச்சு நம்ம வந்துட்டு ஒரு பிளைன் ஸ்டிக், அதாவது ஸ்மார்ட் பிளைன் ஸ்டிக் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். அதை எப்படி பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்டிக்கை எடுத்து நம்ம இதில் பிளேஸ் பண்ணிட்டு எக்ஸ்டர்னல்